அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுஜிதா. நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் தளபதி விஜய் அண்ணா பயிலகத்தில் படிக்கிறேன். எங்கள் வீட்டில் 2 பொண்ணுங்க. அப்பாவுக்கு உடம்பு நல்லா சரியில்லை. அம்மா கட்டடத்து வேலை பார்க்குறாங்க. எல்லாரும் சொன்னாங்க, நீ எதுக்கு ஸ்கூலுக்கு போகிற, பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு எதுக்கு, வீட்டில் போய் வேலைக்கு போய் அம்மாவுக்கு உதவலாம்லன்னு சொன்னாங்க. நானும் அவங்க பேச்சு கேட்டு வேலைக்கு போனேன். ஆனால் தளபதி விஜய் பயிலகம் உனக்கான இடம் இது இல்லை, உனக்கான இடம் வேறேன்னு சொல்லி எனக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஃப்ரீயாக டியூஷன் சொல்லி கொடுத்து என்னை இப்போ இந்த மேடையில் நிற்க வச்சிருக்கு. திண்டுக்கல் மாவட்ட நந்தினி அக்காவுக்கு விஜய் அண்ணா நான் வைர நெக்லஸ் போட்டாங்க. அந்த வைரமே விஜய் அண்ணா நீங்கள் தானா? உங்களை பார்க்க தானே அங்கேருந்து வந்திருக்கோம். 2024 நீங்கள் முதல்வராகி இப்போ தளபதி விஜய் பயிலகத்தை தளபதி விஜய் பள்ளியா மாற்றி என்ன மாதிரி கஷ்டப்படுற எல்லா குழந்தைகளுக்கும் உதவணும்ண்ணா. தேங்க்யூ அண்ணா. அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் மானம்புச்சாவடி 11ஆம் வகுப்பு மாணவி செல்வி திவ்யதர்ஷினி. அனைவருக்கும் வணக்கம். தளபதி அண்ணனுக்கும் வணக்கம். என் பேர் திவ்யதர்ஷினி. நான் தஞ்சாவூர் மாவட்டம் கீழவாசல்லேருந்து வரேன். நான் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் தளபதி விஜய் பயிலகத்தில் படிக்கிறேன். லாஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்ட் படித்தேன். அப்போ மேக்ஸிமம் மார்க் 300லேருந்து 350 தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ டியூஷன் சேரணும்னு நினைக்கும் போது ஃபீஸ்லாம் 500 1000 அது மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த ஃபீஸ் கட்ட முடியாதனால நான் வெளியிலலாம் விசாரித்தப்போ பக்கத்தில் சொன்னாங்க, தளபதி விஜய் பயிலகம்னு கீழவாசலில் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. போய் சேர்ந்துட்டேன். போ மார்க்குமே இன்க்ரீஸ் ஆணுச்சு. போன 10th பப்ளிக் எக்ஸாமில் 500க்கு 404 மார்க் எடுத்தேன். அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமான மார்க்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம். இதுக்காண்டி நான் தளபதி விஜய் பயிலகத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தளபதி அண்ணனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.